சென்னையில் உள்ள 21 சுரங்கப்பாதைகளில் 3இல் தண்ணீர் தேங்கியுள்ள போதும் எங்கேயும் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தொடர்ந்து அதிகாலை முதல் சென்னையில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கவில்லை. எந்தவித ஒரு போக்குவரத்து பாதிப்புகளும் இந்த சுரங்கப்பாதைகளில் இல்லை. ஏறக்குறைய 3 சுரங்கப்பாதைகளில் மட்டும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் போக்குவரத்து பாதிப்பு இல்லை என்றும் அந்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சியுடைய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த மேட்லி சுரங்கப்பாதையில் வழக்கமாக கனமழை பெய்யும் போது இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கவில்லை. போக்குவரத்தும் பாதிப்பு இல்லாமல் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சென்னையில் மீட்பு பணிகளுக்காக தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட ஊழியர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11 குழுவினர் பல பகுதிகளுக்கு, சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார்கள். அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையும் தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த புயல் கரையை கடக்கும் போது காற்று அதிக அளவில் வீசும் என்பதால் மரங்கள், அதாவது பழமையான மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அந்த மரங்களை அப்புறப்படுத்துவது, புயல் பாதிப்பு மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதற்கு ஏற்ற உபகரணங்களோடு தயார் நிலையில் இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் மழை காலை நேரத்தில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் பிற்பகல் புயல் கரையை கடக்கும் போது மழையுடைய வேகம் அதிகரிக்கும், அதே போல காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் புயல் பாதிப்புகளுக்காக, இந்த மீட்பு பணிகளுக்காக காவல்துறை உள்ளிட்ட அரசு இயந்திரங்கள் அனைத்துமே தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற தேவைகளுக்கு இன்றைய தினம் பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அரசு தரப்பில் தொடர்ந்து முன்வைத்து வர்றாங்க. சிவரஞ்சனி. கோகுல், அதே போல மக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சூழலில் தற்போது டி நகரை பொறுத்தவரையில் மக்கள் நடமாட்டம் என்பது அதிக அளவில் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது காலையில் இந்த அத்தியாவசிய பணிகளுக்கு, குறிப்பாக பால், காய்கறி உள்ளிட்ட மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வணிகர்கள் இந்த கொட்டும் மழையிலையும் பால் விநியோகம் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் டி நகரை பொறுத்தளவு, மற்ற இடங்களை பொறுத்தளவு மார்க்கெட் பகுதிகளுக்கு வரக்கூடிய காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் அதற்கென்று இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற தேவைகளுக்கு பொதுமக்கள், குறிப்பாக பிற்பகல் நேரத்தில் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் வெளியில் வர வேண்டாம் என்று அரசு தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அதே போல தனியார் நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே பணி செய்வதற்கான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஊழியர்கள் குறிப்பாக அவர்களுடைய பயண திட்டத்தை இந்த புயல் கரையை கடக்கும் நேரத்திலையும், அதே போல கனமழை பெய்யக்கூடிய நேரத்திலையும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும், இன்றைய தினம் பொழுதுபோக்கு பூங்காக்கள் அனைத்தும் சென்னையில் மூடப்பட்டிருக்கிறது. பொழுதுபோக்குகளுக்காகவும் கேளிக்கைகளுக்காகவும் வெளியில் யாரும் வர வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து அரசு முன்வைத்து வர்றாங்க. அத்தியாவசிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை தொடர்ந்து அரசு அதிகாரிகள், அதாவது மற்ற பகுதிகளில் தொடர்ந்து இரவு முழுவதுமே மாநகராட்சியுடைய அதிகாரிகளும் ஊழியர்களும் காவல்துறையோடு இணைந்து பல இடங்களில் ஏதாவது புயல் பாதிப்புகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தது, உடனடியாக அந்த பகுதியில் மரங்கள் எல்லாம் நள்ளிரவே அப்புறப்படுத்தப்பட்டது. அது போன்ற முன்னெச்சரிக்கைகளுக்காக தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட ஊழியர்கள் தயார் நிலையில் தொடர்ந்து இருக்காங்க. நன்றி கோகுல்.